ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாட்டர் ஆப்பிள் செடிக்கு கீழேயே கொஞ்சம் தண்டுக்கீரை விதைகளை விதைச்சி விட்டேன். கீரை விதை நல்லாவே முளைச்சி வந்திருக்கு. கீரையும் பறிச்சுக்கலாம், வாட்டர் ஆப்பிள் செடியும் நல்லாவே வந்துடும். வாட்டர் ஆப்பிள் செடிக்கு கீழே தான் போட்டிருக்கேன். அந்த தண்டுக்கீரை பத்தாதுன்னு சொல்லி கொஞ்சம் முருங்கைக்கீரையும் பறித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரெண்டையும் போட்டு ஒரு கீரை பொரியல் வைக்கலான்ட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாம் ஒவ்வொரு செடியும் நட்டு அதிலிருந்து வர்றதை நாம் பயன்படுத்தும் போது அதில் இருக்கிற சந்தோஷமே தனி சந்தோஷம். இது எல்லாமே ஆர்கானிக் முறையில் வளர்க்கப்பட்டது. இதுக்கு நாங்கள் எந்த உரம் மருந்து எதுவுமே கொடுக்கல. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மாட்டு சாண எருவு மட்டும் கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கோழியெல்லாம் நிறையா வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால வேண்டி செடிக்கு பக்கத்தில் போய் அது நல்லா பறித்து விட்டுறாங்க. அதனால் செடியை சுற்றி கொஞ்சம் குச்சிகளெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், மூடாக்கு போட்ட மாதிரி. பாருங்கள், அருமையாக இருக்குது. ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டர் ஆப்பிள்லையும் பூ வந்துருச்சு பாருங்கள். தேங்க்யூ.